ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம என்ன சீரியலை பற்றி பார்க்க போகிறோன்னா, கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட பார்த்தோம்னா மயில்வாகனம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அத்தைக்கு மகளிர் தினத்துக்காக அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை எடுத்து கொடுக்கவும், உடனே கார்த்தி இதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே இதை நீங்கள் படித்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன சகல என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை சீஃப் கெஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டு படித்து பாருங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தியோட பேரை போட்டிருக்குது. இதை பார்த்ததுமே மயில்வாகனம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி, நீ தான் அதாவது அத்தைக்கு அவார்டு கொடுக்க போறியா? இதை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை இதை பார்க்கல அப்படிங்கும்போது தெரியலையே, பார்த்த மாதிரிக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ எப்படி அத்தை சம்மதிப்பாங்க என் கையால் அவார்டு வாங்குறது அப்படிங்கும்போது உடனே மயில்வாகனம் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி, உன் கையால் அத்தை அவார்டு வாங்குறத நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது, நீங்கள் வேணால் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அத்தை என் கையால் தான் அவார்டு வாங்குறத அவங்க பார்க்கும்போது சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தை பற்றி இப்போமே நீங்கள் சொல்லிடுங்க, அதுக்கு பிறகு அத்தை இஷ்டப்பட்டா வரட்டும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க மயில்வாகனம் சொல்கிறாங்க, என்ன சகலை நினச்சிட்டு இருக்கிற? அத்தையை பற்றியும் சின்னத்தை பற்றியும் நினச்சிக்கிட்டான்னு இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற, கண்டிப்பாக அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க, அதனால நீ பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இல்லை அப்படின்னா நான் வரல அப்படிங்கிறாங்க. என்ன சகலை நீ சொல்லிட்டு இருக்கிற? எதுக்காக நீ அவங்களுக்கு பயந்துட்டு வரமாட்டேன்னு சொல்கிற அப்படிங்கும்போது, இது பயம் கிடையாது, ஆனால் அவங்க அங்கே இந்த மேடையில் வச்சு ஏதாவது அவங்க பண்ணிடக்கூடாதுல்ல, அப்போ எல்லாருக்குமே தர்ம சங்கடமாயிரும், அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன சகலை நீ நினச்சிட்டு இருக்கிற? நீ தான் சீஃப் கெஸ்ட்னு சொல்லிக்கிட்டு அவங்க உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, அப்படி இருக்கும்போது நீ வரமாட்டேன்னு சொன்னேன்னா அவங்க எல்லார்த்தையும் நீ அவமானப்படுத்தின மாதிரிக்கு ஆகாத என்ன? இவங்க ரெண்டோருக்காக நீ ஒன்றும் வரமாட்டேன்லாம் நீ சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நடக்கிறது நடக்கும், நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மயில்வாகனம், ரேவதி, ராஜராஜன், ரோகிணி, சுவாதி இவங்க 4 வரையும் கூப்பிடவும், உடனே இவங்க 4 வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இன்னைக்கு அத்தை அவார்டு வாங்க போகிறாங்களா, அது யார் திரும்ப கொடுக்க போகிறாங்க, சீஃப் கெஸ்ட்டாக யார் திரும்ப வர போகிறாங்க அப்படிங்கவும், யார் வர போகிறாங்க அப்படின்னு ரோஹிணி, சுவாதி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வேறு யாரும் கிடையாது, சீஃப் கெஸ்ட்டு நம்ம கார்த்தி தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இவங்க 4 பேரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்கவும், இப்போ ரேவதி கேட்டு சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, இவர் தான் சீஃப் கெஸ்ட்டா, இவர் கையாலே அம்மா அவார்டு வாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே எங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் ஐயோ இப்போ இவங்க 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்களே அப்படிங்கவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது போலுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா, அதாவது சீஃப் கெஸ்ட் கார்த்தி தாங்கிற விஷயம் அவங்க 2 பேருக்கும் தெரியாது, அதனால தான் வரதுக்கு சம்மதம் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கவும், ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, என்ன மாமா நீங்களும் இந்த மாதிரிக்கு கார்த்தி மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஏன் மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படிங்கவும், இல்லை அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாதனால தான் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அங்கே வச்சு அதுக்கப்புறமா ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டேன்னு சொன்னார் அப்படிங்கவும், ஆமாம் மாப்பிள்ளை சொல்கிறது கரெக்டு தானே, இவ ஆமெண்டிசரி சும்மா இருந்தாலும் அந்த சந்திரகலா சும்மா இருக்க மாட்டேன், அங்கே வச்சு மாப்பிள்ளையை இன்சல்ட் பண்ணுற மாதிரிக்கு அவங்க 2 பேரும் நடந்துக்கிடுவாங்க அப்படிங்கும்போது, மாமா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, அத்தை அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் கிடையாது, எல்லாரும் இருக்கும்போது அத்தை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம பார்க்க வேண்டாமா, கார்த்தி விருது கொடுக்க அத்தை அதை வாங்க, அது மட்டும் இல்லாமல் சின்னத்தை மூஞ்சி போகிற போக்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டாமா, அதனால நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்னு சொல்லவும், உடனே எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பி வரவும், உடனே சந்திரகலா பார்க்குறாங்க, ஆமாம் ரேவதி ஒன்று அப்பளை கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ மட்டும் கிளம்பி நிற்கிற அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க சித்தி, என்ன இருந்தால் சரி தான், எங்கள் அம்மாவுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க, அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட வேண்டாமா, அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி இவங்க எல்லாரும் வரதை பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ சந்திரகலா பார்க்குறாங்க, இவ அப்படிலாம் லேசில் வரக்கூடிய ஆள் கிடையாது, அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, அப்படிலாம் அவ்வளோ தூரம் கூப்பிட்டோம் ஆனால் வரமாட்டேன்னு சொன்னால், இப்போ என்னன்னா எல்லாருக்கும் முன்னாடி கிளம்பி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்தது சந்திரகலா பார்க்குறாங்க, ஆமாம் எங்கே அந்த டிரைவர் பையில காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், சரி அவள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நினைக்கவும், அக்காவா நம்ம கிளம்பல டைம் ஆகி போச்சு அப்படிங்கும்போது உடனே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்துடவும், அப்போ எல்லாரும் கீழே சேரில் உட்காருதாங்க. சாமுண்டீஸ்வரி மேலே சேரில் மேடைக்கு அவங்க அழைச்சிட்டு போகவும், உடனே சாமுண்டீஸ்வரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ உடனே அடுத்தது அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் சீஃப் கெஸ்ட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அது யார் சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டே
இருக்கிறாங்க, அது யாருன்னு தெரியல அப்படிங்கும்போதே அப்போ அவங்கள பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்கள பற்றி கார்த்தி பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கவும் அப்போ உடனே சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் அது யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணுமே, ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மேடையில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சீஃப் கெஸ்ட்டு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு வந்தாச்சுது, யாரை பார்க்கணுன்னு நம்ம அவளோட காத்துட்டு இருந்தோமோ அவரே வந்துட்டாரு, அவர் ஏராளமான உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே யாருன்னு சொல்லிட்டு அவளோட பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன், மயில்வாகனம், ரேவதி, ரோகிணி, சுவாதினி எல்லாருமே வந்து நம்ம கார்த்தி தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே சூப்பராக வராங்க. அவங்கள பார்த்ததுமே சந்திரகலாவுக்கும் சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. என்னது இவன் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சடையவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி உள்ள வராங்க. உடனே அவங்களுக்கு வந்து பொக்கே மாலையெல்லாம் போட்டு அவங்கள வரவேற்கவும் அப்போ கார்த்தி வந்து அவங்க மேடைக்கு அவங்க அழைக்கவும் மேடைக்கு வராங்க. இவர் தான் நம்மளோட சீஃப் கெஸ்ட், இவர் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்கவும் எல்லாருமே வந்து கைத்தட்டுறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் வந்து நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்காக செலவிட்டது பெரிய விஷயமாக்கும், ஏன்னா அவரை பார்க்கறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்மளுடைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவர் வர சம்மதிச்சது ரொம்பவே நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி இவ்வளோ தூரம் வந்து கார்த்தி பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரகலா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. என்னது இந்த கார்த்தியை பற்றி இந்த அளவுக்கு பெருமையாக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கவோ அப்போ சாமுண்டீஸ்வரியும் ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் அழைச்சி போய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா கார்த்தியை பற்றி இந்த அளவுக்கு வந்து அவங்க பெருமையாக பேசியிருக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பற்றி அவங்க நினைக்கவும் அப்போ உடனே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு நீங்கள் தான் வந்து உங்கள் கையால் அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா இன்னும் வந்து பதட்டம் அடைகிறாங்க. இவன் கையால் தான் வந்து நம்ம வந்து அதாவது அக்கா அவார்டு வாங்குறதா வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சம்மதிச்சிருக்கே மாட்டேன், நம்ம அந்த பத்திரிக்கையை சரியாக படிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வராங்க. அப்போ உடனே வந்து இங்கே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ராஜராஜன், ரேவதி எல்லாருமே ஒருவேளை அம்மா ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினச்சிட்டு இருக்கவும் ஆனால் வந்து சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருந்தாங்க. கார்த்தியும் வந்து அவார்டு கொடுக்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி அதை வாங்கிக்கிட்டு தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கொஞ்சம் சிரிச்ச மாதிரிக்கு இருங்கத்த அப்படின்னு கார்த்தி சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபரும் வந்து மேடம் கொஞ்சம் சிரிச்ச மாதிரிக்கு இருங்க அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க கார்த்தியோட சிரிச்ச மாதிரிக்கு அவங்க ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ரேவதி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ராஜராஜனும் ஒரு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் ஆனால் சந்திரகலா மட்டும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த பார்த்தோம்னா அவங்க அவார்டு வாங்கிட்டு அவங்க வரவும் உடனே வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அப்போ ஆராத்தி எடுக்கிறதுக்காக வந்து அவங்க மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க, ரோஹிணி நீ போய் ஆராத்தி தட்டை எடுத்துட்டு வா, அத்தை வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி ஆமாம் பெரிய அவார்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவன் கையால் தான் கொடுக்குறதா தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி அங்கே வராங்க. வந்ததுமே உடனே வந்து சாமுண்டீஸ்வரி அப்படியே கார்த்தி பற்றி முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா நம்ம அந்த பத்திரிக்கையை நம்ம படிக்காமல் விட்டுட்டோம், இவன் கையால் தான் அவார்டு கொடுக்குறதா தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து நான் வந்து சம்மதிச்சிருக்கவே மாட்டேன், நம்ம அங்கே போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரியும் ஆமா சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க போகிறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தி, ரேவதி எல்லாருமே மயில்வாகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து உங்களுக்கு தாங்க திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு அவங்க திருஷ்டி சுத்தவும் உடனே எனக்காக எதுக்கலாம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போங்க, உங்களை பற்றி எந்த அளவுக்கு அவங்க பெருமையாக பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் எல்லா திருஷ்டியும் உங்கள் மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அவங்க திருஷ்டி சுற்றி போடுதாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சந்திரகலா சொல்கிறாங்க, அக்கா இந்த அவார்டு உனக்கு தேவையே கிடையாது, இதை அவன் முகத்தில் தூக்கி வீசுக்க அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சந்திரகலா பார்க்குறாங்க. என்ன சந்திரா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாக்கா அவன் கையால் நீ வாங்கின இந்த அவார்டு நம்மளுக்கு தேவையே கிடையாது, அதனால இது அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த அவார்டை கார்த்தி கையில் கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ கார்த்தி பார்த்தோம்னா அந்த அவார்டை வந்து எதுக்குத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இது உங்களுக்கு கிடைச்ச பெருமையாக அப்படிங்கும்போது இது உன் கையால் கிடைச்சதுனால இது எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து இதை சும்மா விடக்கூடாது, இவனை எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்திகிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி அந்த விருது வேண்டான்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க கார்த்தி சொல்கிறாங்க, அப்படி உங்களுக்கு அவார்டு வேண்டான்னா நீங்கள் வந்து அவங்க தானே கொடுத்தாங்க, அவங்கக்கிட்டே கொண்டு திருப்பி கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, ஏன்னா இந்த அவார்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து தான் உங்களுக்கு கொடுத்தனே தவிர ஆனால் அந்த அவார்டு கொடுக்க முடிவு பண்ணினது அவங்க தான், அதனால நீங்கள் அவங்கக்கிட்டே கொண்டு கொடுத்துக்கங்க அப்படிங்கவோ இதனால சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, அந்த அவார்டை திரும்பவும் வந்து அவங்களாவே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க இந்த அவார்டு உங்களுக்கு தான் இருக்கணும், அதுக்காக தான் இப்படி பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கார்த்தியும் அவங்க ரேவதியும் வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே
போகணும்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க இந்த நகையை வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு நிரூபிச்சாகணும். இதுக்காக கார்த்தி அடுத்தது என்ன வேலை செய்ய போகிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஆள் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாக்கி கார்த்தி எப்படியும் வந்து அவரை சரி பண்ணி அவர் திரும்பவும் அழைச்சிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் அனுப்பி விடுறாங்க. கார்த்தி வந்து அவரை எப்படி இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி அவங்க வந்து தப்பு பண்ணினது எல்லாமே வந்து சிவனாண்டியும் சந்திரகலா தான் சொல்லிட்டு நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.